ஹாய், வெல்கம் டு ஏஎன் allrounder princess. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செமி ப்ரைடல் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம் மெஹந்தியில். அதாவது பார்த்திங்கன்னா ஃபிகர் வச்சு நம்ம வந்து செமி ப்ரைடல் லுக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எலஃபண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பாமில் வந்து பீகாக் வந்து யூஸ் பண்ண போகிறேன் வித் ஃபெதரோட. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் டிசைன்லேயே நான் ஃபர்ஸ்ட் வந்து எலஃபண்ட் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம வந்து ஸ்மால் எலஃபண்ட் பார்டர் வச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு பெரிய எலஃபண்ட்டே வந்து போடுறேன். இப்போ நான் போடுற மாதிரியே நீங்களும் எலஃபண்ட் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு ஃபிகராக இருந்தாலும் டிசைன்ஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வராது. ஒரு டிசைனையும் ஒரு 10-15 வாட்டி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ப்ராப்பராக வந்து வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எலஃபண்ட்டோட அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ரெண்டாவது எலஃபண்ட்டுக்கு இந்த மாதிரி அங்கங்கே ஹம்ப் வித்து லைனு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காது இடத்துல அந்த மாதிரி. ஏன்னா இந்த எலஃபண்ட்டை வந்து நான் அப்படியே விட போகிறது கிடையாது, கட் ஒர்க் எலஃபண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம டிசைன் கொடுக்க முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் டிசைன் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எலஃபண்ட்டோட பாடியில் வந்து இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் நான் போட்டிருக்கேன், கிரிட் டிசைனு. எதுக்குன்னா எலஃபண்ட்டோட பாடியில் வந்து ஒரு ஷால் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த டிசைனுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து காலோட நெகத்துக்கு வந்து பெரிய பெரிய ஹம்ப் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் வித் ஹம்ப் கொடுத்தீங்கன்னா செயின் போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து எலஃபண்ட் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஏன் வந்து நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா, இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆயிரும். ஸோ எப்போதும் இந்த மாதிரி டிசைன் நம்ம போட்டு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங் வந்து மெஹந்தியில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்து கிடைக்கும். இல்லைனா ஒன்றோட ஒரு டிசைன் வந்து மெர்ஜ் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 லைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு திக் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஹம்ப்பு, அதுக்கப்புறம் பிக் ஹம்ப்பு. ஸோ முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒயின்ஸ் போட வரல அப்படின்னா நீங்கள் டாட்டோ டியர் ட்ராப்போ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டியர் ட்ராப்பு ஒயின்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கர்வ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து திக் லைனாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் விட இப்படி கர்வ் மாதிரி கொடுத்து திக் லைன் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டிசைன் போடுறோம் அப்படின்னாலுமே அதுக்கிடையில் ஜஸ்ட் ஒரு 2 லைனோ ஹம்போ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீ மெஹந்தி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன். ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் யூடியூப் சேனலில் தான் நடக்கும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அதே மாதிரி பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் பர்சனலாக ப்ரைவேட்டாக உங்களுக்கு வந்து சொல்லித்தருவோம். ஸோ அதில் வந்து A to Z எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் செய்கிறதா இருந்தாலும் ஃப்ரீ கிளாஸ் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாமில் வந்து பீகாக் டிசைன் கொடுக்குறேன். பீகாக்கில் வந்து ஃபெதர் மேலே பார்த்துருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஸோ பீகாக்கோட அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்குறோம். கழுத்தில் ஒரு பர்டிகுலர் கேப் வரைக்கும் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் டபுள் ஹம்ப்பு கொடுத்துட்டு ஒரு பெரிய ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேப்பில் திக் லைனாக கொடுத்துருக்கேன். அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நம்ம போட்டிருக்க டிசைனை நல்லா எடுத்துக்காட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ இதே மாதிரியே நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நம்ம கிரிட் டிசைன்ஸ் கூட கொடுக்கலாம். ஃபில்லிங் வித் கிரிட் கொடுக்கலாம், இல்லை பார்டர் வித் கிரிட்ஸு ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரியே ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வித் டாட் கொடுத்து ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் கொடுத்து டாட் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தோகைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா உள்ளே நம்ம வந்து டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா அது தனியாக எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அந்த அவுட்லைனை சுற்றி ஹம்ப் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஹம்பை சுற்றி நீங்கள் டாட்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வைன்ஸோ டியர் ட்ராப்போ கொடுத்து கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நம்ம போடுற டிசைன்ஸ் வந்து பொறுமையாக போடுங்க, அதுலேயே உங்களுக்கு ஒரு நீட்னஸ் கிடைக்கும். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடும் உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா மெஹந்தி போடுவேன், எனக்கு பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையாக ஒரு டிசைனையும் போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் லைன் போடுறீங்கன்னா அந்த லைனையே ஒரு பேஜ் ஃபுல்லாக போடுங்கன்னு என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு பர்ஃபெக்ட்னஸ் வரும். ஒரு 10 லைன் போடும்போது அதில் ஒரு 4 லைன் நல்லாயிருக்கும், பேலன்ஸ் உள்ள லைன்ஸ்லாம் நல்லா இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த லைன் நல்லாயிருக்கு, நம்ம இந்த லைன் எப்படி போட்டோம் அப்படின்றத அவங்களே யோசித்து போடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சொல்லித்தரதை விடையும் அவங்களே யோசித்து போடும்போது இன்னுமே பர்ஃபெக்டாக அவங்க போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெஹந்தியில் வராது. எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பர்ஃபெக்டான மெஹந்தி டிசைன்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து உள்ளே ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு ஆல்மண்ட் ஷேப் கொடுத்துட்டு நடுவில் டியர் ட்ராப் கொடுத்து அவுட்லைன் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதையே வந்து 1 by 1 அந்த ஃபெதர் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாமையும் நிறையா டிசைன்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோலையும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஹம்ப்பு கொடுத்துட்டு டாட் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் டாட் வைக்கலாம், வைன்ஸ் வைக்கலாம், டியர் ட்ராப் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த பீகாக் போட்டதுக்கப்புறம் அது தொடர்ந்து டிசைன் கொடுத்துட்டா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ அவுட்லைனும் நம்ம நார்மலாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கர்வ் பேட்டர்னில், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேவியாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபில்லிங்ஸ், கிரிட்ஸு, பெல்ட்ஸு அந்த மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஃபுல்லாகவும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்னர் ஃபில்லிங். ஓகே, ஸோ கார்னர் ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஒன்று அதாவது ஸ்பைரல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து டபுள் ஹம்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ அதே பேட்டர்னையே அடுத்தது கொண்டுட்டு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேப் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன ரவுண்ட்ஸ் போட்டு ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. அதையே ஃபுல்லாக கொடுக்காதீங்க, நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் சின்ன சர்க்கிள் பேட்டர்னாக போட்டுட்டு திக் லைன், டபுள் லைன், ஹம்ப்லாம் கொடுத்து அதையும் நம்ம ஹைலைட்டடாக காட்டணும். ஸோ ஒரு டிசைன் போட்டிங்கன்னா அதை தொடர்ந்து அடுத்த டிசைன் போடாமல் அதுக்கிடையில் பார்டரோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பிரித்து காட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்டர் நான் கொடுத்ததுக்கப்புறம் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணி கிரிட் டிசைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரியே 1 by 1 போட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் கட் ஒர்க் டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் வந்து போடுறேன். ஜஸ்ட்டு ஸ்பைரல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ஒரு ஆஃப் சி மாதிரி போட்டு 1 by 1 கம்ப்ளீட் பண்ணோன்னா இந்த ஃப்ளார் வந்து நம்மளுக்கு அழகாகவும் கிடைக்கும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் கமா, லீஃபு, ரவுண்ட்ஸு அந்த மாதிரி கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம்.
ஸோ இதை வந்து ஒரு பர்டிகுலர் கேப் வரைக்கும், அதாவது செகண்ட் ஃபிங்கர் அந்த பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலில் மட்டும் இந்த டிசைன் போடுற மாதிரி போட்டிருக்கேன். எப்போதும் கட் ஒர்க் போட்டுட்டு டிசைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் கொடுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மெஹந்தியில் ஒரு விஷயத்துக்கும் நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கவர் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தருவோம். இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்வாசி கூட இருக்காது. அதை தாண்டி மெஹந்தியில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தருவோம். அதே மாதிரி மெஹந்தி மிக்ஸாலஜியுமே அதில் இருக்கும். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் நாங்களே உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அது இல்லாமல் மெஹந்தி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதே நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் வித் ப்ரைஸோட. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக 2 ஃபிங்கருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் சென்டர் ஃபிங்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு 2 சைடும் ஒயின்ஸ் போடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் டாட்டோ டியர் ட்ராப்போ கொடுக்கலாம். ஒயின்ஸ் வராதவங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லி தந்திருக்கேன். ஸோ அது நம்மளோட ஷார்ட்ஸில் கூட இருக்குது. ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போட்டிருக்க டிசைன்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றத டீட்டெயிலாக கூட நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சென்டர் ஃபிங்கர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஏதாச்சும் ஒரு ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்கலாம். நான் வந்து சர்க்கிள் வித் டாட் வச்சு ஹம்ப்பு கொடுத்து அந்த பேலன்ஸ் இருக்கிற கேப்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் கிரிட் டிசைன்ஸும் கொடுக்கலாம், இல்லைனா பேசிக் ஃபில்லிங்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிங்கருக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் ஃபிங்கருக்கு பார்க்கலாம். ஃபிங்கருக்கு வந்து டபுள் லைன், ஒரு சிங்கிள் ஹம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹம்ப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு திக் லைனும் அதுக்கப்புறம் டபுள் லைனும் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் கேப் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி செக்குடு டிசைன் வந்து கொடுக்குறேன். இதுக்கு சென்டரில், அதாவது ஒரு கோடும் தொடுற இடத்துல டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் கொடுத்து ஒரு ஹம்ப்பு கொடுத்து ஒரு பெரிய ஹம்ப் வந்து கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரியே அடுத்ததுலேயும் 4 லைன் கொடுத்து அதை வந்து சென்டரில் திக் லைனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பார்டர். ஸோ இதையே வந்து தொடர்ந்து கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் அதே மாதிரியே தொடர்ந்து 1 by 1 பார்டரையே கொடுத்து அந்த சுண்டு விரலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபில்லிங் ஒர்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபில்லிங் ஒர்க் எல்லாத்தையும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து வரும். ஓகேவா? ஸோ எலஃபண்ட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பாமில் வந்து கட் ஒர்க் அந்த ஃப்ளார் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதையுமே ஃபுல்லாக வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக வந்துடும். ஸோ நம்ம கிரிட் போட்ட இடத்துல ஜஸ்ட்டு டாட் மட்டும் கொடுக்குறேன். இதில் வந்து சென்டரில் டாட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல டாட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கார்னரில், ஏதாச்சும் ஒரு கார்னரில் டாட் வந்து கொடுக்கலாம். இல்லைனா ஜிக்ஸாக் வச்சோ, இல்லை நிறையா கிரிட்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபில்லிங்ஸ் கூட அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தெரியுதா நம்ம இடையில லைன்ஸு ஹம்ப்லாம் எதுக்கு போட்டோம் அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக வந்து போட்டுட்டோம், ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது எலஃபண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அங்கங்கே லைன்ஸு ஹம்ப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எலஃபண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம்
இந்த இடத்துல நம்ம போட்டோம் பார்த்தீங்களா கட் ஒர்க் டிசைன். ஸோ அதையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மெஹந்தி வச்சு இதே மாதிரியே ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபிங்கருக்கு வந்து மேலே தொப்பி சொல்கிறோம்ல, ஸோ அந்த இடத்துலையும் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிட்டோன்னா இந்த டிசைன் ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நீட்டாக வரும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த டிசைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வைங்க.